السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من سئل في الدنيا في إخلاصة ويدعو الله تمنعوا خالصة أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரிய அன்பர்களே, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், என்னுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்த பிறகு என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிறான். என்ன, அதாவது உங்களை படைச்சதுன்னா உங்களுடைய என்ன தேவைகள் இருந்தாலும் என்னிடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும். என்னை தவிர வேறு யாரிடத்தில் நீங்கள் கேட்பதை நான் விரும்பவில்லை என்பதாக அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். பெரிய மனித சமுதாயத்தை அல்லாஹ் தாலா படைத்தான். படைத்து அல்லாஹ் தாலாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் எல்லா வர்க்கத்தையும் நான் படைத்தோம், அது எல்லாம் என்னுடைய வணக்க வழிபாட்டிற்காக வேண்டி, என்னுடைய இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நம்ம நோக்கத்தில் படைச்சோம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. பெரியன்பர்களே, அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், என்ன இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் என்னிடத்திலே கேளுங்கள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا فَاسْتَجِيبُوا لِي. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் என்னிடத்திலே கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கிறேன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ. நிச்சயமாக என்னுடைய அடியான் என்னை அழைத்தான் என்று சொன்னால், என்னிடத்தில் கேட்டான் என்று சொன்னால், فَإِنَّهُ قَرِيبٌ, நான் உனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறேன், அருகாமையில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ரொம்ப நெருங்கி இருக்கிறேன். எதை நீ கேட்டாலும் என்கிட்ட கேள். என்னமா எதை கேட்டாலும் என்கிட்ட கேள். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ فَاسْتَجِيبُوا لِي. அல்லாஹ் அக்பர். அப்படி நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னா உன்னுடைய கேள்விக்கு பதில் நான் கண்டிப்பா கொடுப்பேன். நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் உடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற எனர்ஜி இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல டைரக்டா சொல்ற அடியானை பார்த்து, நீ என்கிட்ட எதை வேணாலும் கேளு ஹலாலான முறையில, ஆனா என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், என்னை தவிர யாருக்கிட்டையும் நீ கேட்க கூடாது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் எதையும் கேட்க கூடாது, அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கேட்கணும். அப்ப என்னுடைய அடியான் என்னிடத்துல கேட்கறத நான் விரும்புறேன். என்கிட்ட மட்டும்தான் நீ கேட்கணும், என்னை தவிர யார்கிட்டையும் நீ கேட்க கூடாது. அப்படி நீ கேட்ட அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில மிக மோசமான தண்டனை உனக்கு நான் வழங்குவேன். மிக மோசமான தண்டனை, அதாபுன் ஷதீத், மிக கடுமையான தண்டனை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி பெரியன்பர்களே, இப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையின் காரணமாக நமக்கு எடுத்துரைத்து காட்டுகின்றார். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே 6 மாதங்களுக்கு முன்பு அவங்களுடைய தந்தை அப்துல்லா வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணத்தை நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல பிறந்தாங்க. பிறந்த பிறகு 6 ஆண்டுகள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா வளர்த்தாங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அப்துல் முத்தலிப் அவங்க தாதாவுடைய வளர்ப்புல வந்தாங்க, அவங்களுடைய கஸ்டடியில வந்தாங்க. அதுக்கப்புறமேல அவங்க 2 ஆண்டுகள் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய பையன், அதாவது தன்னுடைய சித்தப்பா அபூ தாலிப், அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் அபூ தாலிப், அவங்களுடைய கஸ்டடிக்கு போயிட்டார். சித்தப்பா எடுத்து வளர்த்தனாங்க, அண்ணனுடைய பையனை சித்தப்பா எடுத்து வளர்த்தனாங்க. அப்துல் முத்தலிபுக்கு மொத்தம் 13 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க ஜி? 13 பிள்ளைங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 6 பொட்ட பிள்ளைங்க இருந்தாங்க,
7 ஆம்பளை பசங்க இருந்தாங்க, 6 பொட்ட பிள்ளைங்க, 7 ஆண் பிள்ளைங்க. அந்த 13 பிள்ளைகளிலேயுமே தலைச்ச பிள்ளை யாரு அப்படின்னா ஹஜ்ரத் அப்துல்லா தான். சுப்ஹானல்லாஹ். அப்துல் முத்தலிபுக்கு முதல்ல பிறந்த குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தகப்பனார் தான் முதல் பிள்ளையாக பிறந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த முதல் பிள்ளை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னாடி பிள்ளைகள் கிடையாது, ஒரே பிள்ளை மட்டும்தான். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில அபூ தாலிபுடைய கஸ்டடிக்கு வந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா வளர்த்தாங்க அல்லாஹ்வுடைய கிருபையில. எந்த அளவுக்கு அப்படின்னா அபூ தாலிப் கிட்ட கேட்கப்பட்டது, அதாவது ராஹிப் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் கேட்டாங்க, இவங்க யாரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இவங்க என்னுடைய பிள்ளை அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுடைய பிள்ளையா இருக்கார். ஏஞ்சி இவருடைய தகப்பனார் கண்டிப்பா இறந்து போயிருப்பார். இவர் அல்லாஹ்வுடைய நபி, கடைசி இறை தூதர். இவரு இறை தூதர். இவருடைய அப்பா நீயாவா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிரயாணத்துல. அந்த சமயத்துல சொன்னாங்க, அபூ தாலிப் என்னுடைய பிள்ளை இல்லதான் இவரு, எனக்கு பிறந்தது கிடையாது, என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை. ஆனா என்னுடைய பிள்ளையை காட்டிலும் அதிகமாக இவரை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை காட்டிலும் இன்னும் எத்தனை எனக்கு பிள்ளைகள் இருந்ததோ, 7 பிள்ளைங்க இருந்தாங்க. யாருக்கு? அபூ தாலிபுக்கு. அந்த 7 பிள்ளைகளிலேயே அதிகமாக நான் நேசிப்பது என்னுடைய அண்ணன் பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பாருங்க. அதாவது தகப்பனார் பிறக்கும் போதே தகப்பனார் இல்ல, 6 ஆண்டுகள் தாயுடைய வளர்ப்புல இருந்தாங்க, அரவணைப்புல. அதுக்கு பின்னாடி இறந்து போயிட்டாங்க தாயாரு. அதுக்கப்புறம் தாதா 2.5 வருஷம் வளர்த்தனாங்க. அதுக்கப்புறம் சிச்சாவுடைய கஸ்டடிக்கு வந்தாங்க. பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல நொந்து மனம் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறோம் என்று துவா செஞ்சிருக்கிறாங்க. எனக்கு ஆறுதல் அளிக்க யாரும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க மாதிரி வருமாஜி, பெத்தவங்க இருந்தா இதே தனி இல்லைங்களா, சித்தப்பா வேற பெத்தப்ப வேற, அதாவது அப்பனுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் சொல்லுவான். என்னதான் இருந்தாலும் தாய் தந்தை மாதிரி வராது. என்ன ஒரு இதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனம் விட்டு பேசுறது, எந்த விஷயமா இருந்தாலும் பெத்தவங்க மாதிரி யாருமே அவங்களை அரவணைக்க முடியாது, எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாலும் சரி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல அல்லாஹ்விடத்துல இருகரம் ஏந்தி நொந்து நூலாகி மனவேதனைப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். யா அல்லாஹ், உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே எனக்கு கிடையாது, நீ மட்டும்தான் இருக்கிற. உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு அரவணைக்கிறவங்க யாரும் கிடையாது, ஆறுதல் சொல்றவங்க யாரும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு சஹாரா எந்த ஒரு அரவணைப்பும் இல்லை அப்படின்னு பல நேரங்கள்ல வேதனைப்பட்டு துவா செஞ்சிருக்கிறார். இப்ப அல்லாஹ் தாலா என்ன விரும்புறா அப்படின்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் நீங்க கேட்கணும். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க தகப்பனாரை எடுத்துட்டோம், 6 ஆண்டுகள்ல உங்க தாயாரை எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் உங்க தாதா எடுத்துட்டோம், அப்புறம் உங்க சித்தப்பா இருந்தார் அல்லாஹ்வுடைய கிருபையில. பெரியன்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆரம்பத்துல இருந்து போதித்த போதனை என்ன அப்படின்னா, வ இதா ஸஅலக இபாதி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் அக்பர். நீ எதை கேட்டாலும் என்னிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், என்னை தவிர யாரிடத்திலும் நீ கேட்கக்கூடாது. உன்னுடைய பெற்றோர்கள் இல்ல, தாய் தந்தை இல்ல, சொந்தங்கள் இல்ல, பந்தங்கள் இல்ல, யார் இல்லை என்றாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்ற, நான் உனக்கு பக்க பலமா இருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் என்கிட்ட தான் கேட்கணும். உன்னுடைய சமுதாயத்துக்கு நீ இதை எடுத்து சொல்லணும். ஏன் உன்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் படிப்பனை ஆக்கி இருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு மிகப்பெரிய அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கும் சமயத்திலேயே அல்லாஹ்வுடைய உன்னதமான நோக்கம் என்ன இருந்தது? உனக்கு எந்த அரவணைப்பும் வேண்டாம், தாய் தந்தை சொந்தம் பந்தம், என்னுடைய அரவணைப்பும் என்னுடைய பக்க பலம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும். அதனால் தான் உன்னை யதீமாக ஆக்கினேன், உன்னுடைய யதீமாக ஆக்குவதற்கு நோக்கம் என்ன? நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னதான் அணுகணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்துல தான் அல்லாஹ் தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலேயே யதீமாக ஆக்கிய முக்கியமான ஒரு அம்சம் என்பதாக ஹஜ்ரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலை தஃப்சீர்ல கூறுகின்றார். ஹர் பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகள்,
குடும்ப பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேற எந்த சஹாபி, நபி, ரசூல், அவுலியாக்கள், இறை நேசர்கள் யாரிடத்திலையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு வேறு யாரிடத்திலாவது நாடினால் என்று சொன்னால் அதற்கு ஷிர்க் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்விற்கு இவர் ஈடு இணை வைக்கின்றார். ஏன்? பெத்த தகப்பனார் இருக்கிறாரு, தகப்பனார் விட்டு நம்ம மத்தவங்க போய் கேட்போமா? நம்ம தகப்பனார் எவ்வளவு கோமாயிடுவார். உதாரணமா ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அப்பங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான், ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கேட்டுட்டு திரிகிறான். தெருவில் யார் போனா அவன் கேட்கறான், காசு கொடுங்க, மிட்டாய் வாங்கி கொடுங்க. சும்மா இருப்போமா நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஏன்? இது தன்மான பிரச்சனை. என்னாஜி அல்லாஹ் அக்பர். ஒரு சாதாரண விந்து துளியில இருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு இவ்வளவு தன்மானம் இருக்குது அப்படின்னா அல்லாஹ் இந்த அகிலத்தையே படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எவ்வளவு தன்மான பிரச்சனை இருக்கும். சிந்திச்சு பாருங்க. அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் இருக்கும் போது நான் படைச்ச என்னுடைய படைப்பு என்கிட்ட கேட்காம மற்றவர்கிட்ட கேட்கறது எவ்வளவு ஒரு தன்மான அவமானமா நினைப்பல்ல. அதனால பெரிய நண்பர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. என்னை தவிர வேறு யாரிடத்திலும் எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. எதை கேட்டாலும் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்டால் فَإِنِّي قَرِيبٌ நான் உங்களுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உலகத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கின்றார்களோ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுஇலத்துல் குதிஅதி ஃபஇதா நஹலத்தும் வஇதா சஅலக அல்லாஹ். புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. பெருமானார் சொல்றாங்க, உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய செருப்பு இருக்கு பாத்தீங்களா, செருப்பினுடைய வாறு அந்து போனா கூட நீ அல்லாஹ்விடத்துல கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? காலில் போட்டிருக்க செருப்பு இருக்கு பாத்தீங்களா, நகலத்துன், அந்த செருப்பு இருக்கு, அது உங்களுக்கு முறிஞ்சு போச்சு, அந்த செருப்புடைய வார அந்து போச்சுனா கூட நீ மனிதனிடத்துல கேட்காத, யார்கிட்ட கேளு? அல்லாஹ்விடத்துல கேளு. சூயிலக இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீ கேட்க வேண்டும் என்பதாக சொற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பழக்க வழக்கத்தை கொண்டு வந்து விட்டார்களோ நிச்சயமாக அவருடைய இம்மை மறுமையுடைய தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான் என்பதாக சொற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம் பயான்ல, இருந்தாலும் பல மக்கள் இல்ல, அது ஒரு புதுமை. இன்ஷா அல்லாஹ் சொன்னோம்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறனால இந்த சம்பவத்தை சொல்றோம். பனு குறைசா அப்படிங்கிற ஒரு கோத்திரம் இருந்தது. மக்கால பெரிய ஒரு கோத்திரம். குறைஷி வம்சத்துக்கு பின்னாடி பனு குறைசா தான் பெரிய வம்சம். வழிபாடுகள் நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, சையது, ஷேஹா, பட்டானா, என்னென்னமோ சொல்றோம் வம்ச வழிபாடுகள். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சம் குறைஷி வம்சம். இதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த உயர்ந்த வம்சம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பனு குறைசா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நல்ல தலை சிறந்த வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்கள ஒரு கூட்டம் வந்து, அதாவது இந்த சம்பவம் நமக்கு என்ன காட்டுதுங்கிறது விளங்குவோம். அந்த கூட்டம் வந்து ஒரு பிரயாணத்துல போயிட்டு இருக்கு. ஹபீபாய் பிரயாணத்துல போயிட்டு இருக்கும் சமயத்துல தண்ணி தாகம் மனிதனை தவிர மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மேல எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு பாருங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. பெரிய நண்பர்களே, ஒரு சரியான தண்ணி தாகம் எடுக்கும் சமயத்துல அந்த பனு குறைசால ஒரு சில மக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கிணத்தை பார்த்தாங்க. இந்த கிணத்துல போய் எட்டி பார்த்தா தண்ணி உள்ள இருக்கு. தண்ணி மேல எடுக்கணும், இப்ப எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. என்ன செஞ்சாங்க, யோசிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாங்க, தலப்பா கட்டியிருப்பாங்க. எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே தலப்பா கட்டுவாங்க. இப்பதான் தலப்பா கட்டுறதில்ல யாருமே. பெருமானார் சொல்லிய சுன்னத்தை என்னன்னா தலப்பா கட்டியிருப்பாங்க. இந்த சஹாபாக்கள்ல பனு குறைசா என்ன செஞ்சாங்க, ஒரு தலப்பா நல்லா நீட்டமான தலப்பா, அந்த தலப்பாவை கலட்டி அது செருப்பு இருக்கிற செருப்பு காலில் போற மோசா அப்படிம்பாங்க. மோசா அப்படின்னா தோல்ல செய்யப்பட்ட மோசா, சாக்ஸ் மாதிரி இருக்கும். இங்க அது கிடையாது. யூபி சைடு நாங்க படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தோலினால் செய்யப்பட்டது, மாட்டு தோல், எருமை தோல் செய்யப்பட்ட மோசா அப்படின்னு சொல்லுவாங்க. தோலினால் செய்யப்பட்ட சாக்ஸ் குளிருக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, கட்டி கீழே விட்டாங்க. எங்க? கிணத்துக்கு கீழே. தண்ணி எட்ட மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இப்படியே ஓடியாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு மான் வந்துச்சு. அல்லாஹ் அக்பர். ஜங்கிலி ஜான்வர் மான்.
அந்த மான் வந்த உடனே கிணத்தை எட்டி பார்த்துச்சு. கிணத்தை எட்டி பார்த்துச்சு, தண்ணி உள்ள இருந்தது. அந்த மான் அந்த கிணத்தை எட்டி பார்த்த உடனே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, தண்ணி கீழே இருக்கு மேலே வரல, எப்படி குடிக்கிறது? அது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு தான் ஏதாவது டெக்னிக் தெரியும், அது இது எறா புடிடா அப்படின்னு. மானுங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஜான்வர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நேராக வானத்தின் பக்கம் தலையை உயர்த்துனுச்சு. அந்த மான் என்ன செஞ்சிச்சு, வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி அந்த மான் சொன்னிச்சு, ஏ பானி பிலானே வாலே ये बेजान को पानी पिला दे. அல்லாஹ் அக்பர். என்ன சொன்னது? இந்த மான் சொல்லுது வானத்தின் பக்கம் பார்த்துட்டு, தண்ணீரை புகட்டக்கூடியவனே, தண்ணீரை குடிக்கக்கூடியவனே, தண்ணீரை கொடுக்கக்கூடியவனே, இந்த வாயில்லா ஜீவனுக்கு தண்ணீரை கொடு என்பதாக வாய் திறந்து கேட்டுச்சு. அல்லாஹ் அக்பர். மனுஷன் கேட்கல, முயற்சி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தான். ஆனா அந்த மான் என்ன செஞ்சிச்சு, கிணத்தை பார்த்தது தண்ணி உள்ள இருக்குது, வரல, மேல பார்த்தா தண்ணி இல்ல, எப்படி குடிக்கிறது? நேரா அல்லாஹ் கிட்ட கேக்குது, இதா சஅலக இபாதி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்கிட்ட கேளு, எதை கேட்டாலும், வலா தது மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட எதையும் கேட்காத. உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த மான் வானத்தின் பக்கம் உயர்த்தி சொல்லுது, என்னாச்சு, बेजान पानी पिलाने वाले ये बेजान को पानी पिला दे. வாயில்லாத இந்த ஜீவனுக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய இறைவனே எனக்கு தண்ணீரை கொடு என்பதாக சொன்னிச்சு. சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அப்படியே தண்ணி கிணத்து வந்து பொங்குது, அப்படியே பொங்குது. பொங்கின உடனே நேரம் அப்படியே கிணத்துக்கு மேல வந்து நிக்குது தண்ணி. அந்த மான் அல்லாஹ்வுடைய வயிறார குடிச்சிருச்சு. அதனுடைய பரக்கத்தை கொண்டு இந்த மனுஷன் பனு குறைசாவுடைய எல்லா வம்சம் வந்து பார்த்தீங்களா, அந்த பிரயாணத்துல போனாங்களே, அவங்க எல்லாமே குடிச்சாங்க. குடிச்ச பிறகு மான் திருமண உடனே தண்ணி கீழே போயிடுச்சு. மான் திருமண உடனே தண்ணி கீழே போயிடுச்சு. பனு குறைசால இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நம்ம அஷ்ராஃபுல் மக்லூகாத், உலகத்தில் தலை சிறந்த படைப்பினம் மனித படைப்பினம். ரெண்டாவது நம்ம வந்து சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நம்ம அவங்களுடைய ஈமான்ல பார்த்தவங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொடுக்கல, ஆனா வாயில்லாத அந்த ஜீவனுக்கு சொன்ன உடனே தண்ணி அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, என்ன இது ஆச்சரியமா இருக்குது, எப்படி இது அப்படின்னு மனசுல ஒரு சஞ்சலம், மனசுல ஒரு சஞ்சலம். பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரீரி சத்தம் வருது வானத்துல இருந்து. என்ன தெரியல, நீ வந்து அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க அவங்க, இப்படி என்ன இது ஒன்னும் புரியலையே அப்படி. அப்ப ஒரு சரீரி சத்தத்துல அல்லாஹ் சொல்றான், நீ வந்து அதாவது அந்த கைத்த நம்பன, அல்லாஹ் அக்பர், தண்ணீரை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கைத்த நீ நம்பன, ஆனா அந்த வாயில்லாத ஜீவனை என்ன நம்பனா? அல்லாஹ். அந்த மான் என்கிட்ட கேட்டது, நீ என்கிட்ட கேட்கல. என்கிட்ட கேட்டியா நீ? இல்ல. உண்டான முயற்சி மட்டும் தான் நீ செஞ்ச. முதல்ல அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சிருக்கலாம், ஆனா அதை செய்யல. நீ முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கல, முதல்ல முயற்சி செஞ்ச. ஆனா அந்த ஜான்வர், அந்த விலங்கு இருக்குதே, முயற்சி எதுவுமே செய்யல. தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்துல கேட்டது. என்கிட்ட கேட்ட உடனே நான் உனக்கு என்ன செஞ்சேன், உதவி செஞ்சேன். ஆனா நீ என்கிட்ட கேட்கல, நீங்க முயற்சியை தான் நம்புனீங்க, நீங்க முயற்சியை நம்புனீங்க, கைத்த நம்புனீங்க, என்ன நம்பல. அல்லாஹ் அக்பர். பெரிய அன்பர்களே, இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நபி, ஒரு ரசூல், கலீமுல்லாஹ் என்பதாக பட்டவர். அல்லாஹ்விடத்துல அதிகமா பேசுவான், அதிகமா அல்லாஹ்கிட்ட பேசுவான், கலீமுல்லாஹ் என்பதார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவரு வந்து ஒரு தடவை வயிற்று வலி, சரியான வயிற்று வலி. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் நம்ம வந்து படிப்படி கோஷம் ஹதீஸ்கள் வந்து சொல்றாங்க, இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பெரிய அன்பர்களே, சரியான வயிற்று வலி. வயிற்று வலி முதல்ல வந்தோடனே அல்லாஹ் கிட்ட கேட்டான், யா அல்லாஹ் எனக்கு சரியான வயிற்று வலி, நீதான் ஷிஃபா செய்யணும். அதாவது வியாதியை கொடுக்கறவனும் அல்லாதான், அதை பரிபூர்ணமான முறையில ஷிஃபா வழங்குறவனும் அல்லாதான், இல்லைங்களா? அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்டான். உடனே அல்லாஹ் சொல்லலாம், அந்த மரம் ஒன்று இருக்குது, அந்த செடியை போய், அந்த செடியில ஒரு இலை இருக்கு, அந்த மரத்து செடியுடைய இலையை பறிச்சு நீ சாப்பிடு, வயிற்று வலி சரியா போயிடும் அப்படின்னா. என்ன செஞ்சாங்க? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில முதல்ல என்ன செஞ்சாங்க? நாசர்பாய் முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் வைத்தியம் சொல்றான், இதை செய், இந்த செடியை சாப்பிடு, இந்த இலையை சாப்பிடு, அதுல நான் ஷிஃபா வச்சிருக்கிறேன். போய் பறிச்சு சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அடுத்த செகண்டே நல்லா ஆயிடுச்சு, வயிற்று வலி குணமாயிடுச்சு. மறுபடியும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வயிற்று வலியை கொடுத்தான். வயிற்று வலி கொடுத்த பிறகு இப்ப யோசிக்க, அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். இப்ப இது யார்கிட்ட கேட்கிறாரு பார்க்கலாம் அப்படி. அவர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ் கிட்ட கேட்கல, நேரா போனாரு, அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்டாரு முதல் தடவை, வயிற்று வலி நல்லா ஆகல. மறுபடியும் ரெண்டாவது தடவை சாப்பிட்றாரு, மறுபடியும் நல்லா ஆகல. 3 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு 3 நாள் நல்லா ஆகல. அதுக்கப்புறமே அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ்
முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீ தான் சொன்ன வைத்தியம், போய் இப்போ சாப்பிட்டா அப்படின்னா இப்போ ஒரு இடம் தான் சாப்பிட்டேன், ஆனால் நல்லா ஆயிடுச்சு முதல் தடவை, இப்போ 3 நாளாக சாப்பிட்றேன் தொடர்ச்சியா, ஆனால் வயிற்று வலி குணமாக மாட்டேங்குது, என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா சொன்னா, முதல்ல நீ என்கிட்ட கேட்ட, அல்லாஹ் அக்பர் வ இதா சஅலக இபாதி ஃபஇன்னி கரீப், முதல்ல நீ என்கிட்ட கேட்ட, என்கிட்ட கேட்டதனால நான் உனக்கு அந்த வைத்தியத்தை சொன்னேன். அந்த இலையில எந்த சக்தியும் கிடையாது. பெரியன்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா நம்ம மனசுல பதிவு வச்சுக்கணும். உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அது அல்லாஹ் வச்சாலே தவிர. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அப்ப உலகத்தில் இயற்கையாகவே எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் அதிலே சக்தி வைத்தாலே தவிர, அல்லாஹ் அதிலே குணம் வைத்தாலே தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பியதிக்கல் கைர், நல்லது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. யார் கையில? அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இப்ப நெருப்புல சக்தி இருந்தது, நெருப்பு தானா எரியக்கூடிய சக்தி இருந்துச்சு அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நெருப்பு எரிச்சு சுட்டரிச்சு இருக்கணும், நம்ம தூக்கி போட்டான். பெரியன்பர்களே, அந்த நெருப்புக்கு சக்தி இல்லை. ஏன்? அல்லாஹ் எரிக்கக்கூடிய தன்மையை வைத்தால் தான் அது எரிக்கும், இல்லை என்றால் எரிக்காது. அல்லாஹ் அக்பர். அது ஒரு பெரிய சொர்க்க பூஞ்சோலை ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்துல கத்தி வச்சு 70 தடவை அறுக்கிறார். எத்தனை தடவை? 70 தடவை அறுக்கிறார். ஒரு தடவை 70 சத்தர் மர்த்தபா 70 தடவை அறுத்தும் ஒரு கழுத்தில் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படல. காரணம் என்ன? அந்த கத்திக்கு அறுக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே கிடையாது. அல்லாஹ் சக்தி வைத்தால் உண்டு. அல்லாஹ் சக்தி எடுத்துட்டா அப்படின்னா டம்மி பீஸ் தான், உலகமே டம்மி பீஸ் தான். அப்ப எந்த பொருளுக்கும் இயற்கையாகவே எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் அதில் சக்தி வைத்தாலே தவிர. அப்ப பெருமான ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், அல்லாஹ் தஆலா அந்த இலைக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் அதுல ஷிஃபா வச்சாதான் உண்டு. இப்ப நீ முதல்ல என்கிட்ட கேட்ட, நான் உனக்கு வைத்தியம் சொன்ன அந்த ஷிஃபா, அந்த இலையில நான் சக்தி ஷிஃபா வச்சிருக்கிறேன், அந்த இலையை போய் நீ சாப்பிடு, உனக்கு குணமாயிடும். ஆனா 2வது தடவை வயிற்று வலி கொடுத்தா நீ என்ன செஞ்ச? என்கிட்ட கேட்ட, நேரம் எங்க போன? இலைகிட்ட போன. அல்லாஹ்வை நம்பல, இலைய நம்புன. அதுல எதுவுமே கிடையாது, இலைக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஏன்? அதுல நான் ஷிஃபா வைக்கல, அதுல குணாதிசயங்கள் நான் வைக்கல. நான் குணத்தை வைத்தால் மட்டும்தான் அது குணமாகும். குணம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல வேர்ல்டு லெவல்ல பெரிய பெரிய டாக்டருங்க இருக்கிறாங்க, இல்லைங்களா ஷபீபாய்? உலகத்துல பெரிய பெரிய டாக்டருங்க இருக்கிறாங்க. மனுஷனுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு, பிளட் கேன்சர், அது இது எத்தனையோ நோய் இருக்கு, இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா பெரிய பெரிய டாக்டருங்க வைத்தியம் பண்றாங்க. ஏன்னா வைத்தியம் கண்டிப்பா வேலை செய்யுமா? வைத்தியம் எல்லாம் மருந்தெல்லாம் வேலை செய்யுமா? இல்ல. அல்லாஹ் அதுல ஷிஃபா வைத்தாதான் உண்டு. இல்ல அப்படின்னா உலகத்துல யாருமே மரணிக்க மாட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய டாக்டருங்க படிச்சு பெரிய பெரிய வைத்தியங்க பெரிய பெரிய மருந்துகளை வச்சு குணம் செஞ்சிருவாங்க. யாருக்குமே மௌத்துங்கிற வராது. பெரியவர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் எந்த சக்தி இயற்கையாகவே அல்லாஹ் வைத்தது கிடையாது, அல்லாஹ் வைத்தாலே தவிர. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, முதல்ல நீ என்கிட்ட கேட்ட, நான் அந்த இலையில ஷிஃபா வச்சிருந்தேன், அந்த இலையை போய் சாப்பிடுன்னு சொன்னேன், புது குணமாயிடுச்சு. 2வது தடவை நீ என்கிட்ட கேட்கல, மாறாக அந்த இலையை நோக்கி போன, அந்த இலையில எந்த ஷிஃபாவும் நான் வைக்கல, அதனால உனக்கு குணமாகல. உடனே தௌபா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எதை கேட்டாலும் நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட 1,24,000 சத்திய நபிமார்கள், ரசூல்மார்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை ஆழமாக பதிக்க வைத்தது என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்னிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும், என்னை தவிர உலகத்தில் நீங்கள் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்பதாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அளித்தான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உலகத்தில் வாழக்கூடிய இந்த அற்பத்தனமான வாழ்க்கையில் உங்களுக்கு பலதரப்பட்ட கஷ்டங்கள் ஏற்படும், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் என்னை மட்டும்தான் நாட வேண்டும், என்னை தவிர வேறு யார் இடத்திலையும் நீங்கள் நாடக்கூடாது, அதை நான் விரும்பவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகின்றார். பெரியன்பர்களே, இதுக்கு தான் அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வழிமுறைகளை ஒரு மனிதன் பேணி காத்தால் கண்டிப்பாக அந்த மனிதன் 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய தன்மை அவனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். என்னது அந்த சுன்னத்தான வழிமுறை? மஸ்னூன் துஆக்கள். அல்லாஹ் அக்பர்.
முகமது அலி பாய் மஸ்னூன் துவாக்கள். என்னவை அது? சாப்பிடும் போது துவா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி அலஜி பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா, இப்படி சொல்றது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுற துவா, தூங்குறதுக்கு பின்னாடி எந்திரிச்ச பிறகு ஓதுற துவா, சாப்பிட்ட பிறகு ஓதுற துவா, பைத்துல் கலாவுக்கு போகும்போது ஓதுற துவா, பைத்துல் கலா போயிட்டு வந்து ஓதுற துவா, இது மாதிரி பலதரப்பட்ட மஸ்னூன் துவாக்கள். இது எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்றாட வாழ்க்கை வழிமுறைகள். இது சும்மா இப்ப படிச்சுக்கிட்டோம் ஞாபகம் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக தினந்தோறும் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே அந்த மனிதன் அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். மஸ்னூன் துவாக்களுடைய வழிமுறையை என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சுன்னத்தான துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். உலகத்துல எந்த ஒரு நபி எந்த ஒரு ரசூலும் இப்படி சொன்னது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே, பஜாருக்கு போகும்போது என்ன துவா, பஜார்ல இருந்து வெளியில வந்த பிறகு எந்த அளவுக்கு அப்படின்னா, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட துவா ஓதணும். சுப்ஹானல்லாஹ், அதுக்கும் துவா இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மஸ்னூன் துவாக்கள் இருக்குது. இந்த சுன்னத்தான துவாக்கள், இதை நாமளும் ஓதுறது, நம்முடைய மனைவிகளுக்கு சொல்லி கொடுக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக அதை நாம் என்ன செய்யணும், அன்றாட அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு வச்சாங்களா வீட்டில், உடனே பிள்ளையை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா படுற அப்படின்னு சொல்லணும். அவன் மறந்துடுவான், நம்ம ஞாபகப்படுத்தணும். இல்ல சத்தமா சொல்லணும். நம்ம சொல்றதை கண்டு அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த பிள்ளைகளும் படிப்பான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு துவா ஓதணும், சத்தமா ஓதணும். இல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லணும், துவா படுவா, நம்ம खाने के बाद क्या दुआ वो बोल, सोने से पहले क्या दुआ, सो के उठने के बाद क्या दुआ. இது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த துவாக்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அன்றாட தினந்தோறுமே இந்த மஸ்னூன் துவாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான இந்த துவாக்களை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜரத் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், அந்த பிள்ளைகள் அன்றாட அந்த துவா ஓத ஓத என்ன ஆகும் அப்படின்னா, எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்துடும். சுப்ஹானல்லாஹ். இந்த மஸ்னூன் துவாவுடைய உன்னதமான நோக்கமே அதுதான். இந்த துவாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அன்றாட தினந்தோறும் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த துவாவை ஓத ஓத அல்லாஹ்வுடைய கிருபையில நாமளும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களும் சரி, இதை ஓத ஓத என்ன ஆகும் அப்படின்னா, எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, உண்மையாலுமே சொல்றோம், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு என்றைக்குமே வழி தவற மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான காலத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான தருவாயில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்தில் ஃபித்னாவுடைய குழப்பங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, அந்த மனிதன் கண்டிப்பாக ஒருபோதும் வழி தவற மாட்டான். ஏன்? அந்த மனிதன் தினந்தோறும் மஸ்னூன் துவாக்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதுனால, எதை எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அவங்க அடிமையாயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நல்ல பழக்கம். பெரியவர்களே, சத்திய சஹாபாக்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சமயத்தில் ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், வீட்டுல ஒரே வறுமையா இருக்குது, பட்டினி பஞ்சமா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல போ பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு வுது செய், 2 ரக்காத் சஜ்தா செஞ்சு ஸலாத்துல் ஹாஜா தொழுது இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்துல கேளு. சுப்ஹானல்லாஹ். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ فَلْيَسْتَجِيبُوا لِي. சுப்ஹானல்லாஹ். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த போதனை என்ன? உனக்கு சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, வறுமை, பட்டினி பஞ்சம், குடும்பத்துல வறுமையா இருக்குதா, முதல் விஷயம் பெருமானார் போதித்த போதனை என்ன? சம்பாதிக்க போன. அதுக்கப்புறம் தான் சொன்னார். முதல்ல சொன்ன விஷயம் சம்பாதின்னு முதல்ல சொல்லல. முதல்ல சொன்னது என்னஜி? போய் வுது செய், 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜா தொழுது அல்லாஹ்விடத்துல கேளு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். என்னஜி துவா செஞ்சுட்டு அப்படியே வீட்டிலே உட்காந்துக்கலாம்னு நினைக்கி, பள்ளிவாசல்ல உட்காந்துட கொடுத்துருவானா? இல்ல கமால் பாய் வைசானி, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையுமே புட்டு தெளிவா சொல்றான். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. சூரத்து ஜுமால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்,
فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் فإذا قضيت الصلاة, நீங்கள் தொழுகையை கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் உங்களுக்கு வறுமை ஏற்படுகின்றது, பட்டினி பஞ்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த முதல் போதனை ஒது செய்த பிறகு நீ போய் அல்லாஹ்வுடைய கிருபையில பள்ளிவாசல்ல 2 ரக்காத் சஜ்தா செய், ஸலாத்துல் ஹாஜா நஃபில் தொழுது இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கேளு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எப்படி கொடுப்பான் ஜி? தொழுக முடிஞ்சு துவா செஞ்ச உடனே கிளம்பிடணும். எங்க? சம்பாதிக்க. பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு அல்லாஹ் கொடுப்பான். முகமது அலி बैठ जा बेचारा बिस्मिल्लाह करो हजरत बोला ना हम ना कहने अल्लाह देगा बोल को दुआ कर डालो को बैठ जा, सुबह से शाम तक बैठा नहीं तू 2-3 दिन बैठे तो अल्लाह तुझे देगा नहीं, 3 दिन बैठे तो तुझे देगा नहीं की முயற்சி செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான். அப்படியே உட்கார்ந்துட கூடாது, துவா கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, தொழுகணும், உது செஞ்சு அல்லாஹ் கிட்ட துவா தொழுகணும், தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கணும், கேட்ட பிறகு அப்படியே உட்கார கூடாது, உன்னால உண்டான முயற்சி நீ செய்யணும். சுப்ஹானல்லாஹ். எது வரைக்கும் நீ அசைக்கவில்லையோ கைகால, அது வரைக்கும் நான் அசைக்க மாட்டேன். நீ அசைச்சாதான் நான் உனக்கு கொடுப்பேன். கைகால அசைக்கணும். சுப்ஹானல்லாஹ். கஷ்டப்படணும், உழைக்கணும். பல்ல சொல்றா فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ தொழுத பிறகு அல்லது ஸலாத்துல் ஹாஜாவுடைய தொழுகை தொழுத பிறகு இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாய், கேட்டாய், கேட்ட பிறகு அப்படியே உட்காரல, மாறாக فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ தொழுகையை நிறைவேற்றிய பிறகு فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ பூமியிலே பரவி செல்லுங்கள். பூமியில பரவி செல்லுங்கள். வேலை இல்லை அப்படின்னு நீங்க பற்றையில உட்காந்துட்டீங்கன்னா வேலை வராது. நம்மளை தேடி வருமா பாய்? வேலை நம்மளே தேடி வரும் இல்ல, நாம போய் 4 பார்ட்டியை பார்க்கணும். பாய் ஏதாவது வேலை இருக்குதுங்களா, செய்யுங்க, நான் சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு. பெரியவர்களே, இது மாதிரி அல்லாஹ் சொல்றான் ஃபன்தஷிரு ஃபில் அர்ஸி, பூமியிலே பரவி செல்லுங்கள். இதை நான் சொல்லல ஜி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து சூரே ஜும்ஆல அல்லாஹ் சொல்றான் فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிய பிறகு فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ பூமியில் நீங்கள் பரவி செல்லுங்கள். وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தேடுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடுங்கள். பெரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை இதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நினைச்சிருந்தா அப்படின்னா உட்கார வச்சு படியளப்பான் இல்லைங்களா ஜி? மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய சமுதாயத்தை சார்ந்த பனி இஸ்ராயேல் இருக்கான் பாத்தீங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க, நாங்க அல்லாஹ் மேல ஈமான் கொள்றோம், உன்னையும் நபியா ஏத்துக்கிறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நாங்கெல்லாம் உழைக்க போக மாட்டோம், கஷ்டப்பட போக மாட்டோம், சம்பாதிக்க போக மாட்டோம், நாங்க உட்காந்துக்குவோம், எங்களை வீடு தேடி சாப்பாடு வரணும், முடியுமா உங்களால? நாசர் பாய் ஹமாரா லிஸ்ட் சர்க்காக ஒன்று சொல்லி நாம நோகாம நொங்கு தீங்குவோம் உட்காந்துக்கிட்டு, நாங்க கஷ்டப்பட மாட்டோம் பாய், நீ சாப்பாடு வேணும், முடியுமா உன்னால? அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவுதானே, சரி நான் அப்படி செஞ்சுட்டு அப்படின்னு ஈமான் கொள்றியா? அப்படி ஈமான் கொள்றோம். அல்லாஹ் சொல்றான் வஅன்ஸலல் மாஇத மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு பெரிய சுப்ராவை நாமல் இறக்கினோம், அந்த சுப்ரால மன்னோ சல்வா அப்படிங்கிற சொர்க்கத்துடைய உணவுகள் இருந்தது, காடை, கௌதாரி, அதே போன்று எனஜி, அதாவது பாதாம் கோந்து சொல்ற பாத்தீங்களா வெள்ளையா, அது மாதிரி ஒரு உயர்தரமான உணவு. இது மாதிரி பொருள் எல்லாம் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வச்சான். சொல்றான் இறக்கின பிறகு சேமிக்க கூடாது, அதை சேமிச்சா அது என்னது புழுவாயிடும், கீடா ஹோ ஜாயேகா. கொடுத்தது அன்னைக்கே சாப்பிட்டுக்கணும் ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாதா? நான் கொடுப்பேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? 3 வேளை வயிறால நான் கொடுக்குறேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? ஆனா இறக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில நான் இறக்குறேன், சாப்பிடு, சேமிக்காத. 2வது என் மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ்வுடைய கிருபையில என் மேல நம்பிக்கை வச்சு ஈமான் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல ஈமான் கொள்ளணும். இப்படி நவுசுபில்லா நீ நம்பிக்கை துரோகம் செஞ்ச அப்படின்னா லஅஸாபுன் ஷதீதுன் ஃபில் ஆலமீன், உலகத்துல யாருக்குமே அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை நான் கொடுத்துருக்க மாட்டேன், அப்படிப்பட்ட தண்டனை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். யாரு பார்த்து? பனி இஸ்ராயீலை பார்த்து. பனி இஸ்ராயீலை பார்த்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல
உலகத்திலேயே நான் உங்களுக்கு படி அளக்கிறேன், கஷ்டப்படாத, சும்மா உட்காரு, சொர்க்கத்துடைய உணவு நான் உனக்கு இறக்கி கொடுக்குறேன், ஆனா என்னின் மீது நம்பிக்கை வைக்கணும், ஈமான் கொள்ளணும், கலிமா சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் மேல நீ ஈமான் சொல்லணும், கலிமா சொல்லணும். அப்படி ஏதாவது நன்றி கட்டத்தனமா நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா உன்னை விட்டு வைக்க மாட்டேன். எப்படி உன்னை அடிப்பேன் அப்படின்னா உலகத்திலேயே யாருமே அப்படிப்பட்ட வேதனையை இறக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட வேதனை நான் உனக்கு இறக்கி வைப்பேன். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வேதனை இறக்கனா தெரியல. அல்லாஹ் அவங்களுக்கு 9 விதமான வேதனை கொடுத்தான். தண்ணியை தொட்டா ரத்தமாயிடும். அல்லாஹ் அக்பர். பானி கா பியாஸ், பானி கி ஷதீத் பியாஸ், தண்ணி குடிக்கலான்னு போய் தண்ணியை தொட்டா ரத்தமாயிடும். அல்லாஹ் அக்பர். குடிப்பானா அவன்? குடிக்க முடியுமா பாய்? ரத்தம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீடு முழுக்க ஒரே தவக்கால, வீடு முழுக்க ஒரே எனர்ஜி, மூட்டைப்பூச்சி, உடம்புல எல்லாம் அப்படியே மூட்டைப்பூச்சி அப்படியே பூரா ஜிர்தா, உடம்பெல்லாம் அப்படியே பூரா அப்படியே அரிக்குது. பலதரப்பட்ட மோசமான 9 விதமான நோய்களை, 9 விதமான தண்டனைகளை அவங்களை கொடுத்து தண்டிச்சாலாம். உலகத்துல எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எல்லாம் அப்படி தண்டனை கொடுக்கல. ஏன்? நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நினைச்சிருந்தா அப்படின்னா அந்த பாவிகளுக்கு, பனி இஸ்ராயல்களுக்கு சொர்க்கத்துடைய உணவு கொடுத்தான். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், லௌலா கலமா ஹலக்துல் அஃப்லாக், நீர் இல்லை என்று சொன்னால் இந்த அண்ட சராசரங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் ஐயா, உனக்காக வேண்டி தான் இந்த உலகத்தையே படைச்சேன், உங்களை உட்கார வச்சு நான் சோறு கொடுப்பேன், படி அளப்பேன், சொர்க்கத்துடைய உயர்ந்தரமான உணவை கொடுப்பேன். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. ஏதாவது ஹதீஸ் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு 3 நாள் 4 நாள் பட்டினி பசி. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஷமாயிலே திர்மிதியில் அறிவிக்கப்பட்டிருக்கு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பத்தி சஹாபாக்கள் கேட்டாங்க. அந்த சமயத்துல நான் சொன்னேன், 2 மாதங்கள் பிறையை கண்டு நாங்கள் கழித்து விட்டோம், எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரியவில்லை. அல்லாஹ் அக்பர். விளக்கு போடுறதுக்கு ஜைத்தூன் எண்ணெய் எங்க வீட்டுல இல்லை, இருட்டில் தான் இருக்கும், இருட்டில் தான் வாழ்ந்தோம், பட்டினி பசி பஞ்சம். அல்லாஹ் அக்பர். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் விரும்பினாங்க. வசதியான வாழ்க்கையை விரும்பல, வசதியான வாழ்க்கையை விரும்பல. ஹஜ்ரத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். 11 நாடுகளுடைய ஜனாதிபதி யாரார்? யாரு? ஹஜ்ரத்தே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அந்த சமயத்துல மக்கள் சொல்றாங்க, முன்னாடி ரொம்ப வறுமையில இருந்தாங்க, இஸ்லாம் ரொம்ப வறுமையில இருந்துச்சு, இன்னைக்கு பல கோடிக்கணக்கான முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்கள் உங்களுடைய காலில் கிடக்குது, நீங்க நல்லா சௌரியமா ராஜ வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, என்னுடைய நண்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதை தொடர்ந்து என்னுடைய இன்னொரு நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதே வாழ்க்கையை நான் மட்டும் எப்படி சுகபோகமான சௌகரியமான வாழ்க்கை வாழ வேண்டும்? இல்ல, நான் விரும்பல. எந்த பாதையிலே அவங்க போனாங்களோ அதே பாதையில் அதே வாழ்க்கையை நோக்கி நான் சென்றால்தான் அந்த மன்சில், அந்த இடத்தை என்னால் அடைய முடியுமே தவிர கொஞ்சம் ஏதாவது வசதி வாய்ப்புகளிலே நான் தடை புரண்டு போனால் அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, அந்த வாழ்க்கையை அந்த மன்சிலை சென்று என்னால் அடைய முடியாது என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஆக பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில படி அளந்திருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில ஆடுகள் மேய்ச்சாங்க, மலைகள்ல அதே மாதிரி வீட்டு வேலைகள் செஞ்சாங்க. எத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு, விதவைமார்களுக்கு பணம் காசு இல்லாமல் தன்னுடைய ஜுப்பா, பை கூட கிடையாது, ஜுப்பாவுடைய தாமன் இருக்கு பாத்தீங்களா, இந்த தாமன்ல பொருளை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். கூலி வேலை, விவசாயம், எல்லா வேலையும் செஞ்சான். ஆனா அல்லாஹ் தாலா நினைச்சிருந்தான் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜா மாதிரி உட்கார வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுக்காக வேண்டி அகிலத்தையே படைச்சான். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அப்படி கொடுக்க மாட்டேன். ஏன்? உங்களை கண்டு உங்களுடைய சமுதாயம் திருந்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மன் அத்தா அல்லாஹ் ஃபகத் அத்தா அர்-ரசூல், ஃபகத் அத்தா அர்-ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அவர்கள் திட்டவட்டமான அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி விட்டார்கள் என்பதால். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் போதித்த போதனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உழைச்சி கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. முதல்ல என்னிடத்துல கேளுங்க.
எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. பெரியன்பர்களே, கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்குது, மனுஷனை தவிர. இன்னைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, நஷ்டங்கள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யறோம்? கந்து வெட்டி கந்தசாமி எங்க இருக்கிறாருன்னு பாக்குறோம். கந்து வெட்டி கந்தசாமி எங்க இருக்கிறார், எந்த இடத்துல பைனான்ஸ்ல பணம் கம்மியா கிடைக்கும், வட்டி எங்க கம்மியா கிடைக்கும். நான் சொல்றேன், பெருமா சொல்றாங்க, போங்க உது செய்யுங்க, 2 ரக்காத் பள்ளிவாசல்ல தொழுகுங்க, 2 கரம் ஏந்தி 2 சொட்டு கண்ணீர் வெடித்து அல்லாஹ்விடத்துல கேளுங்க, உங்களுடைய தேவையை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான் அப்படி. ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த வேலையை செய்யறது இல்ல. இன்னைக்கு பல மக்கள் நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உது செஞ்சு தொழுது அல்லாஹ்கிட்ட கேட்கிறோமா? இல்ல. எங்க வட்டிக்கு குறைஞ்ச வட்டியில பணம் கிடைக்கும், எந்த இடத்துல பைனான்ஸ்ல குறைவான வட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நாலா பக்கம் திரும்புறோம். பெரிய பிள்ளை, இதனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? சிந்திச்சு பாருங்க. எந்த வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த வழிமுறை பிரகாரம் நாம் நடந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் 2 கரம் ஏந்தி கேட்டால் நம்முடைய அல்லாஹ் தஆலா தேவைகளை பூர்த்தி செய்வான். ஆனா அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க மாட்டோம், உது செய்ய மாட்டோம், தொழுக மாட்டோம், தௌபா செய்ய மாட்டோம், 2 கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2வது வேற வழிமுறைகள், ஷைத்தானுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். அப்படி இருந்தா உலகத்துல மனுஷனுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான், எப்படி அந்த மனுஷனுடைய பிரச்சனைகள் தீர்வாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உயர்ந்தரமான அமல் என்ன அப்படின்னா, எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பான். அதனால வஇதா ஸஅலக இபாதி ஃபஇன்னி கரீப், நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில இருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் உடைய கேள்விக்கு பதில் கண்டிப்பா நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன் திருவரையிலே வாக்குறுதி அளிக்கின்றான். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு குடும்ப பிரச்சனைகள், எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நாம் ஒருபோதும் மற்றவரிடத்திலே கேட்கக்கூடாது. இந்த கரங்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உயர்த்தப்பட வேண்டுமே தவிர இந்த கரங்கள் எந்த நபி, எந்த ரசூல், எந்த சஹாபி, எந்த அவுலியா, எந்த இறைநேசர் யாருக்கும் முன்பும் இந்த கரங்களை நீட்டக்கூடாது, கேட்கக்கூடாது. எதை கேட்டாலும் இந்த கரங்கள் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்க வேண்டும். ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னை தவிர நீ வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று. அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை பின்பற்றி எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சங்கதிகளுக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்தரமான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.